अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति நெறி என்பது மிக உயர்ந்த நெறியாக போற்றப்படுகிறது. வேத வேதாந்தங்களிலே கூட தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு என்று எல்லா விதமான தவங்களை காட்டிலும் இந்த சரணாகதி என்பது மிக உயர்ந்தது என்று வேதமே தெரிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சரணாகதி நெறியினுடைய தத்துவங்களை எல்லாம் நாம் உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதிலே ஞாச விம்சதி என்பது மிகவும் முக்கியமான நூல். ஞாசம் என்கிற சரணாகதி அதனை பற்றின 20 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம் ஆகையினாலே இதற்கு ஞாச விம்சதி என்ற பெயராயிற்று. இந்த ஞாச விம்சதியிலே சரணாகதி நெறியினுடைய தத்துவங்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு வருகிறார் பலவிதமாக. அதிலே நாம் கீழே சில விஷயங்களை பார்த்தோம். இப்பொழுது 6வது ஸ்லோகத்திலே ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானை பற்ற வேண்டும். ஏன் பற்ற வேண்டும் என்றால், நம்மால் செய்ய முடியாத காரியத்தை சாதித்து கொடுப்பவன் இருந்தால் அவனை பற்றுதல் என்கிறது உலகத்திலே கூட பார்க்கக்கூடியது தானே, அதுபோல என்று வைத்து கொள்ளலாம் என்று அத்தை முதலிலே சொல்லிவிட்டு அதற்கு மேலே இன்னொன்று என்ன சொல்லுகிறார்? இந்த இப்படிப்பட்ட சரணாகதி நெறியினுடைய விஷயங்களை ஆச்சாரியர்கள் பல பல நூல்களிலே நன்றாக ஆதாரங்களை கொண்டு விளக்கி உள்ளார்கள் என்று இந்த சரணாகதியினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அதாவது கீழே ஸ்லோகத்திலே வருகிற பொழுது பக்தி பிரபத்தி ரெண்டும் சமமானது என்று எப்படி கொள்ள முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. இரண்டிற்கும் ஒரே பலனாகையினாலே இரண்டும் சமம் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்களுடைய கருத்தை அப்படி சொல்லுகிறவர்களுடைய கருத்து இது என்று அப்படி சொன்னவர். இந்த இடத்துல அந்த சரணாகதி பண்ணுகிறது அது எப்படி, அதாவது எதற்காக பண்ணப்படுகிறது என்கிற விஷயத்தை சற்று நமக்கு தெரிவிக்கிறார். சானுக்ரோஷே சமர்த்தே பிரபதனம் ரிஷிபிஹி ஸ்மர்யதே அபிஷ்டசித்யை லோகே அபி ஏதத் பிரசித்தம் நச்ச விமதிரிஹ பிரேக்ஷதே க்வாபி தந்திரே தஸ்மாத் கைமுத்ய சித்தம் பகவதி து பரன்யாச வித்யானுபாவம் தர்மஸ்தேயாஹ ச பூர்வே ஸ்வகிருதிஷு பகுதா ஸ்தாபயாஞ்சக்ருரேவம். சானுக்ரோஷே சமர்த்தே, அதாவது ஒருத்தனிடத்தில் போய் அனுக்ரோஷமுடையவனாய் சாமர்த்தியமுடையவனாய் ஒருத்தன் இருக்கிறான். அதாவது அனுக்ரோஷம் என்னால் கருணை, கருணை உடையவனாயும் இருக்கிறான். நாம் கேட்பதை கொடுப்பதற்கு உண்டான சக்தி உடையவனாயும் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அப்போ ஒருத்தன் தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்காக அபீஷ்ட சித்தியை, தன்னுடைய அபீஷ்ட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவனிடத்தில் போய் என்ன சொல்கிறது? ரிஷிபிகி பிரபதனம் ஸ்மரியத்தே, ரிஷிகளாலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் இது அப்படியே தமிழில் பாசுரமாக காட்டின விஷயத்தை தான் இங்கே தேசிகன் காட்டுகிறார் என்று கூட கொள்ளலாம். என்ன சொல்லுகிறார்? அரியதெளிதாகும் ஆற்றலால் மாற்றி பெருக முயல்வாரை பெற்றால் கரியதோர் வெண்கோட்டுமால் யானை வெண்ணி முடித்தன்றே தன்கோட்டு மாமலரால் தாழ்ந்து.
என்ன கஜேந்திரனை இந்த கஜேந்திரன் பண்ணினதும் பிரபத்தி தானே. அதனால் அந்த விஷயத்தை இந்த இடத்துல உதாரணமாக காட்டுகிறார் என்றே சொல்ல. அரியது எளிதாகும் எப்பொழுது ஆற்றலால் மாற்றி பெருக முயல்வாரை பெற்றால். அவர் நல்ல சக்தி உடையவனிடத்தில் போய் பற்றினால் நமக்கு அரியது எளிதாகும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே. நம்மால் முடியாத அவர் பண்ணி கொடுக்குறார். அப்படி பண்ணி கொடுக்குறவனை போய் பத்துவது என்பது உலகத்திலேயும் பார்க்கறது தானே. அதுதான் சொல்லுகிறார். சானுக்ரோஷே சமர்த்தே. நம்மிடத்தில் அவன் பண்ணணுமானால் இதற்கு 2 விஷயம் இருக்கணும் அவனுக்கு. என்ன? ஐயோபாவும் இவன் கஷ்டப்படுகிறான், ஏதோ இவனுக்கு தேவை இருக்கிறது, அதை செய்வோம் என்று வரக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அதுதான் அனுக்ரோஷம். அந்த கருணை இருக்க வேண்டும். அது பகவானுக்கு இருக்கிறது. 2வது, கருணை மட்டும் இருந்தால் போராது. உலகத்தில் கூட நமக்கு கூட எத்தனையோ ஒரு துன்பம் ஏற்படுகிறது. உடனே பர்த்தர் சொல்லுகிறார், அப்பா பார்த்தால் எனக்கு மிகவும் கருணையாகத்தான் இருக்கிறது, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பண்ணுவதற்கு சக்தி இல்லையே என்று சொல்லிவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன வேணும்? இவனுடைய துன்பத்தை நீக்குகிற சக்தியும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அதனால் அதைத்தான் சானுக்ரோஷே சமர்த்தே. அப்படிப்பட்டவனிடத்தில் போய் நம்முடைய துன்பங்களை தீர்த்து கொள்வதற்காக ஸ்வ அபீஷ்ட சித்தியை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிரபதனம் ஸ்மரியத்தே. பிரபதனம் போய் அவனை சரணடைதல் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. யாராலே? ரிஷிபிகி, ரிஷிகளே தெரிவித்திருக்கிறார்கள். இத்தை ஆதி சாஸ்திரத்திலே இருக்கிறது என்று முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். அடுத்தபடி லோகேபியே தத் பிரசித்தம், உலகத்திலும் கூட இது பிரசித்தமானது தானே. இல்லை உலகத்தில் இது பிரசித்தமானதானேன்னு பொதுவான விஷயமாக கொண்டால் என்ன அர்த்தம்? தன்னால் முடியாத காரியத்தை சாதித்து கொள்வதற்கு தன்னிடத்தில் கருணையும் தான் விரும்புகின்ற காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய சக்தியும் உடையவன் ஒருத்தன் இருந்தால் அவனிடத்தில் போய் நீ இதை செய்து கொடு என்று கேட்பது வழக்கம்தானே. இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. அதனால் லோகே பியே தத்து பிரசித்தம். அல்லது இப்படியும் கொள்ளலாம். இந்த மாதிரி எத்தனை பேர், காகம், காளியன், கஜேந்திரன் என்று நாம் ஒருத்தனையும் பார்த்தால் திரௌபதி, விபீஷணன் எல்லாரும் என்ன பண்ணினா லோகேபி மிகவும் பிரசித்தம். இது எல்லாரும் போய் சரணாகதி பண்ணினார்கள். கருணை உள்ளவனாய் அந்த சாமர்த்தியமுடையவனான எம்பெருமானை பற்றி அவரவர்கள் தங்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து கொண்டார்கள் அல்லவா. காகத்துக்கு பலம் பிராணம், கஜேந்திரனுக்கு பலம் கைங்கரியம் என்று ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பலம் அந்த இடத்துல. விபீஷணனுக்கு பலம் ராஜ்யம், திரௌபதிக்கு பலம் வஸ்திரம் என்று சொல்லும்படியாக என்ன பண்ணினார்கள்? அவரவர்கள் தங்களுக்கு எது வேண்டுமோ அந்த அபீஷ்டம், விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களாலே முடியாத பொழுது சக்தி உடையவனான ஒருத்தனை பற்றுதல் என்கிற கணக்கிலே அந்தந்த இடத்திலே பகவானை பற்றினார்கள் என்று நாம் அது லோகே பிரசித்தம் ஏதத்து பிரசித்தம் நச்ச விமதிரிக பிரேக்ஷதே குவாபி தந்திரே. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் எங்கேயும் எந்த நூலிலையும் நாம் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறார். அது இல்லவே இல்லை என்கிறார். உண்மையிலே பார்த்தால் சக்தி உடையவனை, கருணை உடையவனை ஒருத்தனை பற்றி நமக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளுதல் என்கிறது ரிஷிகளும் சொல்லி இருக்கிறார்கள், உலகத்திலேயும் இருக்கிறது என்கிறபடியினால இதில் ஒன்றும் விசாரமே கிடையாது. யாருமே இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஒருத்தருமே இதை சொல்லவே முடியாது. ஆக உலகத்திலே இருக்கிற விஷயங்களிலேயே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அப்போ பகவானை பற்றினால் நமக்கு வேண்டியது கிடைக்கும் என்கிறது சொல்லவும் வேணுமோ? அது சொல்லுங்க. தஸ்மாத் கைமுத்திய சித்தம் பகவதி து பரநியாச வித்யானுபாவம். அப்படி பார்க்கிற பொழுது இது கைமுத்திய சித்தம் என்கிறார். அதாவது சம்ஸ்கிருதத்திலே கைமுத்திக நியாயம் என்று ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். கைமுத்திகம் என்று சொன்னால் சாதாரணமாக உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவது உண்டல்லவா. இப்போ ஆடி காற்று பெருசாக வீசுகிறது. ஆடி மாதம் மிகப்பெரியதாக காற்று வீசுமா. அப்படி வீசினால் என்ன ஆயிற்றுன்னு ஒருத்தன் கேட்ட பொழுது என்ன சொன்னானாம்? அம்மி குழவியெல்லாம் பறக்கிறதுன்னு சொன்னானான். அப்படின்னா காற்று அவ்வளவு வேகமாக வீசுறது, அம்மி குழவியெல்லாம் பறக்கிற அளவுக்கு வீசுறதுன்னா. உடனே ஒருத்தன் என்ன கேட்டான்? அப்பளம் என்ன ஆயிற்றுன்னு கேட்டான். அப்பளம் உலர்த்தி இருந்தானே, அது என்ன? அம்மி குழவியே பறக்கிற பொழுது அப்பளம் என்ன ஆயிடுத்துன்னு சொல்லவும் வேணுமோ? அது பறக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லுகிறாளே. இது மாதிரியான விசாரங்களுக்கு தான் கைமுத்திகம்னு பேருக்க. கிமுத்த அதுவே நடக்கிறதுன்ற பொழுது இது என்ன என்று சொல்லுகிறா போல உலகத்தில் இருக்கிறவர்களே வலியவன் என்ன பண்ணுகிறான்? எளியவன் வலியவனை பற்றி கொண்டு அவனுடைய ஒரு சகாயத்தோடு காரியத்தை சாதித்து கொள்ளுகிறான் என்று சொன்னால், அப்புறம் பகவானை பற்றினவன் எளியவனான இந்த ஜீவாத்மா தான் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு பகவானை பற்றுகிறான்ங்கிறதை சொல்லவும் வேணுமோ என்றதான் இந்த இடத்துல சொல்கிறார். தஸ்மாத் கைமுத்திய சித்தம் பகவதி தூ. அது என்ன? இது எப்படிப்பட்டது? பரநியாச வித்யா என்று இதுக்கு பெயர் சொல்லுகிறார். அதாவது பரம் என்னால் நம்முடைய பாரங்கள், அந்த சுமைகள்,
அந்த சுமைகளெல்லாம் ஞாசம் என்னால் எம்பெருமானிடத்திலே வைத்தல். ஆயினாலே தான் இதற்கு பரநியாசம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய சுமைகளை எம்பெருமானிடத்திலே ஒப்படைத்தல். அதுதானே எம்பெருமானை பார்த்து என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது, என்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எனக்கு பிராப்தி தகுதியும் கிடையாது, ஆயினாலே நான் எல்லா பொறுப்புகளையும் உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், நீயே என்னை ரட்சிப்பாயாக என்று எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுகிறது என்று சொல்லியிருக்கிறபடியினாலே இதற்குத்தான் பரநியாசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய பரத்தை, நம்முடைய சுமையை ஞாசம் அவனிடத்திலே வைத்தல். இது அதாவது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட வித்யைகள் என்னால் அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் என்ன சொல்லுகிறார்கள்? பூம வித்யா, அந்தராதித்ய வித்யா என்று பல வித்யா, தகர வித்யா, அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் பல வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல இது ஒரு வித்யை. இந்த வித்யைக்கு என்ன பேருன்னா பரநியாச வித்யான்னு பேர் என்ன அப்படி காட்டுகிறார். அதனுடைய அனுபாவம் என்னால் அதனுடைய பெருமை அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தர்மஸ்தேயாக பூர்வேச்ச ஸ்வகிருதிஷு பகுதா ஏவம் ஸ்தாபயாஞ்சக்ருஹு. தர்மத்தை நன்றாக நிர்ணயம் செய்யவல்ல பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? தாங்கள் இயற்றிய அந்த நூல்கள் இருக்கிறதே, அந்த நூல்களிலே இந்த சரணாகதி நெறியினுடைய தத்துவங்களை உள்ளபடி நன்றாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தர்மஸ்தேயாக என்னால் தர்மத்திலே நிலை நின்றவர்கள் அவர்கள். பூர்வே என்று சொன்னால் என்ன? பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்வகிருதிஷு என்று தெரிவிக்கிறார். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நூல்களிலே இதை பற்றி விசேஷமாக தெரிவித்திருக்கிறார்கள். பல கிரந்தங்கள் என்று நாம் பார்ப்போமானால், ஆளவந்தாரர்கள் செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற கிரந்தத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதில் எத்தனை ஸ்லோகங்களிலே அந்த சரணாகதி நெறியை பற்றி அவர் அருளி செய்கிற நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமான் துவத் சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதி சரண்ய தொத்வாத மூலம் சரணம் பிரபத்யே என்று அவர் அருளி செய்தார். அதாவது அந்த சரணாகதியை பற்றி அதுக்கு இன்னும் விவரிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் பல ஸ்லோகங்களிலே அந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற கிரந்தத்திலேயே தெரிவித்திருக்கிறார். அதற்கு மேலே எம்பெருமானார் சரணாகதி கத்தியம் என்றே ஒரு கத்தியத்தை அருளி செய்து அதிலே தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு முன்னாலே ஆழ்வார்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நாகனைமிஷ நம்பிரான் சரணே சரணமைக்கென்று என்று இப்படி பல பாசுரங்களிலே அந்த சரணாகதி நெறியை அவர்கள் தாங்கள் அனுஷ்டித்து காட்டியதை எல்லாம் கிரந்தங்களிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினால என்ன சொல்லுகிறார்? இந்த ஞாசவித்யா அனுபாவம், ஞாசவித்யை என்று சொல்லப்படுகின்ற இந்த சரணாகதி நெறியினுடைய பெருமைகளை தர்மஸ்தேயாக தர்மத்திலே நிலை நின்றவர்களான பூர்வே ஆச்சாரியர்கள் ஸ்வகிருதிஷு தங்களுடைய நூல்களிலே பகுதா ஸ்தாபயான் சக்ருஹு பலவிதமாக நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஆக இப்போ சரணாகதி நெறிக்கு என்னென்ன பெருமை சொல்லுகிறார் என்றால், உலகத்திலேயே கூட பார்க்கக்கூடிய விஷயம் இது. அதாவது ஒருத்தன் வலியவன் ஒருத்தன் இருக்கிறான், எளியவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால், எளியவன் தன்னாலே சாதித்து கொள்ள முடியாத காரியத்தை அந்த வலியவனை கொண்டு சாதித்து கொள்ளுகிறான். அந்த வலியவன் என்கிறவனுக்கு இவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? கருணை இருக்க வேண்டும். இவன் கேட்கிறதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அப்படி கருணையும் சக்தியும் இருக்கிற ஒருத்தனை போய் அடைந்து எனக்கு வேண்டியதை நீ நிறைவேற்றி கொடு என்று கேட்டு இவன் பெறுகிறான் என்கிறது இது லோகத்திலேயும் பார்க்கிறோம். இதை பற்றி ரிஷிகளும் கூட நூல்களிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே ரிஷிகளும் கூட காட்டியிருக்கிறார்கள். இது உலகத்திலேயே இப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், எம்பெருமான் விஷயத்திலே இப்படி செய்வது என்கிறத பற்றி எடுத்து சொல்லவும் வேண்டுமோ? நிச்சயமாக நமக்கு வேண்டிய அந்த பேற்றை பெறுவதற்கு எம்பெருமானை பற்றுதல் என்கிறது சரியான வழிதானே என்று அதையும் சொல்லி, இதே விஷயத்தை பற்றி நமக்கு இன்னும் எழக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கும் விதமாக ஆச்சாரியர்கள் பல விஷயங்களை அவரவர்களுடைய நூல்களிலே அருளி செய்திருக்கிறார்கள் என்று அருளி செய்தார். அது என்ன என்பதைத்தான் மேலே இன்னும் ஸ்லோகங்களிலே விவரிக்கப் போகிறார் என்று நாம் கொள்ளலாம். இன்னும் இவருடைய ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशस्य
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।